டியோ 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 டியோடா டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா ஏ டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா காதலிக்க பொய் வேணும் காசு பண்ண பொய் வேணும் பொயில பிறந்து வந்தோம் போரடிச்சா பொய் வேணும் போட்டு கொடுக்க பொய் வேணும் பொயில புரண்டு வந்தோம் வாய்மை பேசும் ஹரிச்சந்திரன் வீட்டு கிளிகள் வாய திறந்தா அட புழுகு மூட்டை கதைகள் அட பொடி பொடி கருத்துக்கு கை கால் முளைக்குது கொடுத்தன நடுவினில் கதகளி நடக்குது டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா ஏ டியோ 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 டியோடா தினம் தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா ஆனா இதுக்கு எல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கும் தோணுச்சுனா எங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆயிடு. நான் ஒரே ஒரு ஆபரேஷன்ல பாத்தியாக்கா உன்னை தீர்த்து கட்டிட்டு அந்த ஊர்மிளா ஆவியோட சேரணும்னு நினைக்கிறாரு. செத்தாலும் உன் மேல இருக்கிற லவ் போகல பாத்தியா? இதுதான் ட்ரூ லவ். இதுல ஒரு துளி கூட உன் மேல இல்ல. வாக்கா போலாம். டேய் பட்டிமன்ற நடுவர் மாதிரி தீர்ப்பு சொல்றியா? எட்டு வச்சனா ஒழுங்கா இங்கே உட்கார்ந்து அந்த ஊர்மிளா ஆவி கூட பேச்சு துணைக்கிறீ. எனக்கு பயமா இருக்கு. வாஷமா ஓடிலாம். நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன். நீங்க இங்கே இருங்க. நான் போறேன். நான் இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் தான் போவேன். நான் வரேன். ஐயோ என்ன விட்டு போகாதீங்க. பெரிய கோயில் எந்த மாதிரி குறுக்க ஓடுறீங்க? நகரடா நான் ஓடுறேன். மிஸ்டர் சீனிவாசன், நீங்க இந்த கேஸ்ல காட்டுற அக்கறையும் ஆர்வத்தையும் விட நான் இந்த கேஸ்ல காட்டுற அக்கறையும் ஆர்வமும் ஜாஸ்தி. நீங்க பாத்துக்கிட்டே இருங்களேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் ஊரை விட்டு ஓட போறியா? அது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கேஸ பிச்சு பிச்சு பிரிச்சு நான் மேஞ்சிருவேன். இதுக்கு முன்னாடி பந்தல் போட்டுட்டு இருந்தியா? நீங்க பேசாம இருங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த கேஸ எப்படியாவது கண்டுபிடிச்சிரனா இல்லையா பாருங்களேன். கிழிச்சல் நீங்க செய்ய வேண்டிய பாதி வேலை நாங்க தானே செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த ரெஸ்கமெண்ட் எதுக்கு சார்? அதானே. இஸ் இட்? ஆர் யூ ஷூர்? கன்ஃபார்ம்? மறுபடியும் ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டா சார். எனக்கு இந்த கேஸ்ல தலையும் கிடைக்கல காலும் கிடைக்கல. கசாப்கல்ல கிடைக்குமே. அது இல்ல, இந்த கேஸ்ல தலையும் கிடைக்காம காலும் கிடைக்காம. தலை இங்க இருக்கு, கால் கீழ இருக்கு. ஐயோ அது இல்ல, ப்ளீஸ் ரொம்ப கெஞ்சிரா சார். சரி விட்டு. இந்த கேஸ்ல நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணிய குடி. என்ன தவிச்ச வைக்க தண்ணியா? இத பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சத என்கிட்ட சொல்லுங்க. நான் உடனே இந்த கேஸ ஜரூரா முடிச்சு காட்டிடுறேன். அப்ப இந்த ரெஸ்கமெண்ட் எதுக்கு சார்? பேசாம நீ ஒன்னு பண்ணு. நீ எழுந்து வந்து இந்த சேர்ல உட்காரு. சாரு அந்த சேர்ல உட்காரட்டும். ஜபர், இந்த வாய் ஜபத்துக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. நன்னதான் பேசுறேன். அன்னைக்கு கை நீட்டு வாங்கினா இல்லையா? சொல்லையா 5000 ரூபாய். 10,000. அதான் அந்த 10,000 எதுக்கு வாங்கினேன்? நல்ல 3 வேளை மூக்கு பிடிக்க திங்கிறதுக்கா? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்கிட்ட இருக்கிறது டிடெக்டிவ் மூட. ஆரம்பத்துல என்னோட ஆக்ஷன் பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் தெரியும். போக போக பாருங்க, சும்மா ஜெட் வேகத்துல பறக்கறனா இல்லையான்னு. எங்க பறந்து காட்டு சார். இவன் ஊரை விட்டு ஓடுறதா இப்படி இன்டைரக்டா சொல்றான். ரெஸ்கமெண்ட்யா இந்த பாருங்க, நீங்க ஜெட் மாதிரி பறக்க வேண்டாம், இல்ல ஓடவும் வேண்டாம். கொஞ்சம் உங்க மூளை அப்படியே செலவழிச்சல்னா போதும். அது இவன்ட்ட இருந்தா தானே சார். என்ன கிண்டல் பண்ணி என்ன ஆக போகுது? ஐயோ, அப்ப கிண்டல் பண்ணட்டலாம் என்ன ஆயிட போகுது? யாரா இது? என்ன என் கேஸா? அதான் இவ்வளவு அசால்ட்டா இருக்க. இது நம்ம கேஸ். இவரு கேஸியா? ஓ, அதான் ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த கேஸுக்கு யூஸ் ஆகுமா ஆவாதான்னு நான் சொல்றேன். அப்புறம் நீ எதுக்கு? நீ எழுந்து வந்து இந்த சேர்ல உட்காரு. சார் அந்த சேர்ல உட்காரு. 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. ஐயா சார் பாத்தீங்களா, பணத்தை திருப்பி கேட்டோட தமிழ்ல பேசுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க டைரக்ட் டிக்கெட் ரேஞ்சுக்கு வந்துருவான். ஏய் கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கியா? நான் அந்த ஊர்மிளாவை நேர்ல பார்த்தேன். டர்னிங் பாயிண்ட். இல்ல ஸ்ட்ரைட்டா தான் சார் பார்த்தோம். இல்ல இந்த கேஸ்ல திருப்பு முனை அப்படி. ஐயோ, இப்போ அதுவா முக்கியம்? எங்க பாத்தீங்க? ஐயோ, ஊர்மிளாவை எங்க பாத்தீங்க? அது கன்ஃபார்ம் ஊர்மிளா தானா? ஏன் இப்படி பதறேள்?
பிபி எதுவும் இருக்கா? எல்லாம் ஒரு ஆர்வம் தான். இதுக்கு பேர் ஆர்வம் இல்ல, கோளாறு. நீங்க எப்படி வேணா வச்சுங்க, விஷயத்தை சொல்லுங்க. நேத்து அவளை பார்த்ததும் அவ முன்னாடி போய் டக்குன்னு நின்னுட்டேன். ஆடி போயிருப்பாளே. அதான் இல்ல, ஓவரா கற்பனை பண்ணிக்காதடா, ரஸ்க்கு மாட்டேன். இது பாருங்க, அவ ஆடவும் இல்ல அசைவும் இல்ல, அலுங்காம குலுங்காம என் பேர் பரிமளா, நீங்க யாரு அப்படின்னு ரொம்ப கூட கேட்டுட்டா. வெரி இன்ட்ரெஸ்டிங். டிஃபரெண்ட் ஆங்கிள் கதை டேர்ன் ஆறுது. எங்க ஒரு ஆங்கிள் எடுத்து காட்டு. மேல மேல என்ன லைட்டு, உன் மண்டையில இருக்கிற மாதிரி ஒட்டடை. ஐயோ, நீங்க மேல சொல்லுங்க. நாங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்கோம், நீங்க டிஃபரெண்ட் ஆங்கிள் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்கு. இல்ல சாரி, நீங்க விஷயத்தை சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ண முடியும். ஒரு வழியா சொல்லிட்டேன். அவ என்ன சொன்னாலோ அதே ட்விஸ்ட அவங்க அப்பனும் அடிக்கிற அந்த பெல்ட்டி. அவங்க அப்ப டென்ஷன் ட்விஸ்ட் அடிச்சானே. எப்படி அவங்க அப்பா சொல்றது நீங்களும் கரெக்டா சொல்றீங்க? சார், உங்ககிட்ட 10,000 வாங்கினானே, அதான் அந்த 5,000 அது அவங்க அப்பன்ட்டையும் வாங்கிருப்பான் சார். அதனால தான் நமக்கு கேக்குறான் ட்விஸ்ட். இதுதான் பிரெயின் டிபார்ட்மெண்ட் சொல்றது. டேய், இல்லாத ஏன் இருக்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ற? பாடியில தான் அந்த பார்ட்ஸ் இல்லல்ல, விட்டுரு. நீங்க மேல கண்டினியூ பண்ணுங்க. சரி, இப்போ நீங்க எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணா போதும். நீங்க அன்னைக்கு வாங்கினீங்க 10,000, அதான் 5,000 அதை திருப்பி கொடுக்குறீங்க. இல்ல இல்ல, அது மாதிரி எதுவும் இல்ல. இந்த உர்மிளாவும் பரிமளாவும் ஒருத்தி தான் அப்படிங்கறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, அது போறோம். ஊர்மிளா பரிமளா ஒருவேளை ட்வின்ஸா இருந்தா? சார், பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டா சார். நீயும் ஏன்டா அவங்க கூட சேர்ந்து படுத்திட்டு இருக்க? அந்த அட்ரஸ் எடு. இந்த பாருங்க, இதான் அந்த உர்மிளாவோட அட்ரஸ். அதாவது பரிமளா இப்ப இருக்கிற அட்ரஸ். ரெண்டு பொண்ணு ஒருத்தி தான். ஓய், ஏன் இப்படி படுத்துறீர்? இந்த பாருங்க, தயவு செஞ்சு பரிமளாக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணுங்க. அங்க இருக்குது இவ விஷயத்துல உரிமையில தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அதை என்கிட்ட சொல்லுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது சீக்கிரமா சொல்லிடுங்க, இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதாவது உங்கள மாதிரி ஆயிடுவாராம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது சீக்கிரமா சொல்லிடுங்க, இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதாவது உங்கள மாதிரி ஆயிடுவாராம். இனிமே பாருங்க என்னோட வேலைய. ஏய், அன்னைக்கு சிமெண்ட் செங்கல் வாங்கி வீடு கட்டுற ரேஞ்சுக்கு பேசுற, இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. ஏய் கிருஷ்ணா, உட்காரு. நீங்க கவலைப்படாதீங்க. இனி ஊர்மிளா பின்னாடி ஃபாலோ பண்ணி அந்த ஊர்மிளா பரிமளா வேஷத்துல இந்த ஊர்ல நடமாடுற விஷயத்த இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அந்த அளவுக்கு எல்லாம் இங்க கரண்ட் இல்ல. ஐயோ, அவ பரிமளா இல்ல ஊர்மிளா தானே ஊர்மிளா வாயாலே இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறேன். நல்லா புரிஞ்ச மாதிரி தான் வாய்க்கிழியே பேசுறேன். இத பண்ணா நல்லா தான் இருக்கும். வாடா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல சார். கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்லுங்க. ஏயா யோ, ரஸ்க்கு மண்டையா, கையில தானே வாட்சி கட்டியிருக்க, அதை பார்த்து சொல்ல மாட்டியா? எப்படி இவங்க இன்னும் என்ன நம்புறாங்க? ஒன்னும் புரியலையே. என்னடா வேணும்? என்ன தானே ஃபாலோ பண்ற? ஆமா. இல்ல இல்ல என்ன தான் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல இல்லவே இல்ல. ஒழுங்கா ஒத்துக்கிறியா இல்ல கத்தி ஊற கூட்டவா? ஆமா ஆமா ஒத்துக்கிறேன். அது சரி, சொல்லு, என்ன யார் ஃபாலோ பண்ண சொன்னது? அது அது வந்து ஸ்ரீனிவாசன் ஒரு டாக்டர் தானே? ஆமா. நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம்? சொல்லுங்க. பணத்தை மட்டும் டாக்டர் கிட்ட வாங்கினா போதும். வேலையெல்லாம் நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும். நோ நோ நோ
நான் தொழிலுக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டேன். ஆ, அப்படி என்ன பெரிய தொழில் பண்ற நீ? சீக்ரெட் சிகரம் பரசு நாட் 7. ஓ, அந்த டமாஷ் டிடெக்டிவ் நீதானா? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இது வரைக்கும் நீயா போய் ஏதாவது கேஸ புடிச்சிருக்கியா, இல்ல ஏதாவது கேஸ் தான் உன்னை தேடி வந்திருக்கா? நீ வாழ்க்கையில உருப்படியா செஞ்சது ஒரே ஒரு காரியம்தான். என்னது என்னது? இந்த பங்க் கடையில விக்குமே பாக்கெட் கிரைம் நாவல், அத படிச்சு படிச்சு நீயே நான் ஒரு டிடெக்டிவ்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு திரியிற. ஆமா. இந்த மண்ணாங்கட்டி மூளைய வச்சு நீ ஒரு கேஸையும் கண்டுபிடிக்க முடியாது. பேசாம நான் சொல்றத கேளு. டாக்டர் உனக்கு கொடுக்கற ஃபீஸை விட அதிகமா நான் தரேன். வர மகாலட்சுமியே வேண்டான்னு சொல்லிடாத, அப்புறம் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவ. யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இந்தா அட்வான்ஸ் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? அவன் 5000 ரூபாய் கொடுத்தானே, 10,000. இதுவும் 1000 ரூபாய். ஆனா இங்கிலீஷ்ல 20,000 சொல்லுவாங்க. அப்படியா? அப்படிதான். I am a lucky man. I am a lucky man. You are not only a lucky man, you are a magic man, gentleman, doberman. Totally, you are a waste man. ஆனா நான் சொல்றத மட்டும் செய்யல, you are close man. ஆர்த்தி, I love you. என்ன வீட்ல யாரையும் காணோம்? விச்சு விச்சு மை டியர் ஸ்டூடண்ட் விச்சு விச்சு விச். என்னடா விச்சுன்னு கூப்பிட்டுன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி வந்து நிப்ப? இன்னைக்கு டூ மச் நல்லா வந்து நிக்கிறேன். என்னாச்சுடா சொல்ல உனக்கு? ஆமா, அத்தை எங்க? அவங்களுக்கு நான் இந்த பொக்கேவை கொடுக்கணும். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அத அப்படி வச்சுட்டு போங்க என்னடா ஒரு மாதிரி பேசுற? மாஸ்டர். சட்டை கிழிஞ்சிடுச்சுன்னா தச்சு போட்டுக்கலாம், ஆனா நெஞ்சு கிழிஞ்சிடுச்சுன்னா தைக்க முடியுமா? ஏன்டா நீ ஆஃப் டவுசர் கிழிஞ்சாலே அப்படியே தைக்காம அலைறவன். இன்னைக்கு என்ன நெஞ்சு கிழிஞ்சிருச்சு பஞ்சு கிழிஞ்சிருச்சுன்னு பெரிய பிலாசபி எல்லாம் பேசுற? மாஸ்டர், பிள்ளையார் பிடிக்க அது குரங்கா முடிஞ்சிடுச்சே. ஆமா, உனக்கு தான் குரங்குக்கும் பிள்ளையாருக்கும் வித்தியாசம் தெரியாது. நீ எதுக்கு பிள்ளையார் பிடிக்க போன? விளக்கு ஏத்துறதுக்கு நெருப்பு குச்சி கிழிச்சா அது விரலை சுட்டுடுத்து. ஆமா, உனக்கு விளக்கில் இருக்கிற எண்ணெயை திருடித்தான பழக்கம். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி சொல்லாத. அது எப்படி என் வாயால சொல்லாம இருப்பேன்? அப்ப சொல்லு. மாஸ்டர், மனச கல்லாக்கிக்கிங்க. அதெல்லாம் நான் உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறப்பவே கல்லாக்கிட்டேன். மேல சொல்லு. மாஸ்டர், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா? ஆமா, நீ ஏன் பல்லி பாம்பு பூரான்னு ஊர்றதையே நினைக்கிற? நாய் நரி பண்ணின்னு நடக்கிறதையே நினைய? நான் அதை சொல்லல. ஐயோ, பின்ன எதடா சொல்ற? அதை சொல்ல இதை சொல்லின்னு எதடா சொல்ற? கேளுங்க மாஸ்டர், நீங்க எனக்கு இங்கிலீஷ் பாடம் கத்து கொடுக்கறதுக்காக மெழுகா உருகி உங்க இடையிலேயே 300 கிராம் குறைஞ்சிடுச்சே. நானாடா? நீங்க எனக்கு இங்கிலீஷ் பாடம் கத்து கொடுக்கறதுக்காக மெழுகா உருகி உங்க இடையிலேயே 300 கிராம் குறைஞ்சிடுச்சே. நானாடா? வெயிட்ட பாத்துமா? உங்களுக்கு குருதட்சணையா நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? ஐயோ, நீ எதுவும் எனக்கு செய்யாம இருந்தாலே எனக்கு அது பெரிய குருதட்சணை தான்டா. அப்படி சொல்லாதீங்க மாஸ்டர். நான் என்ன அவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனா? நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அதனால உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? சமத்துக்கிட்டே நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். வந்துரு.
உங்களுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி ஆன்ட்டிக்கு உங்க மேல ஒரு அது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலான்னு நேர ஆன்ட்டி கிட்ட போய், ஆன்ட்டி டூ யூ லவ் மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன மாஸ்டர், நெஞ்சு வெடிச்சிடுச்சா? ஒரு பாம்பை வீசிட்டு நெஞ்சு வெடிச்சிருச்சான்னு கேக்குறியாடா? நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை, தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை, தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி, குருதியில் நனைந்ததடி, உயிரே உயிரே. ஷமு, 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 ஏன் ஷமு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? இங்க பாரு, என் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த உர்மிளா தான் ஏதோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கா. ட்வின்ஸ் அது ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. ப்ளீஸ் ஷமு, என்ன நம்பு ஷமு. நீ என்ன நம்பலன்னா என்ன வேற யார் நம்புவா? நான் உங்களை நம்ப மாட்டேன். உங்களை நம்பிதான் ஏமாந்து போயிட்டேன். இந்த பாரு ஷமு, நீ நம்பலன்னு வச்சுக்கோ, அப்ப அவ்வளவுதான். எனக்கு வேற யாரும் கிடையாது, செத்தே போயிடுவேன். ஏன் இப்படி அபசகுணமா பேசுறேன்? என்ன வேற என்ன செய்ய சொல்ற? உட நம்ப வைக்கணும்னு எனக்கு வேற வழி தெரியல ஷாமு. நான் உங்களை நம்புறேன், நம்பி தொலைறேன். வேற என்ன பண்றது? ஷாமு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் நம்புறேன்னு சொன்ன பார். இதனால இது வரைக்கும் நான் போட பிளான் எல்லாத்தையும் டோட்டல் உண்மையும் அப்படியே சொல்லிடுறேன். அக்கா, அத்திம்பேர் அடுத்த கதைக்கு ரெடின்னு இருக்காருக்கா. ஏடா தெரிச்சிட்டி, ஏடா ஏதாவது பேசிட்டு இருப்ப? இப்பதான் ஷாமுனை நம்ப ஆரம்பிச்சிருக்கா. நீ கொஞ்சம் சும்மாறே. நான் சொல்லி எங்க அக்காவுக்கு புரியணும்னு தேவையில்ல. அவனும் உங்களை மாதிரி இல்ல, அறிவு நிறைய இருக்கு. ஏய் தெரிச்சிட்டி, வெங்கலப்பாட ஆப்பச்சிட்டி. ஷமு, ஷமு, இந்த உரிமையில தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா ஷமு. அவ தான் கெட்டப்ப மாத்திண்டு பரிமளா மாதிரி ஊரை சுத்திண்டு நான் அவள் இல்லை அப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு இருக்கா. விடுவனா நான் ஒரு பிளான் போட்டனே. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிடெக்டிவ் ஏஜென்ட்டை இதுக்குனே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் உரிமையோட திட்டத்தை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கிட்ட மாட்டி விட்டுடுவார். எப்படி? ஏன்னா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் தோன்றது? எல்லாமே ஷாமுக்காக. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? யார் அது அத்திம்பேர்? நான் தான் சீக்ரெட் சிகரம் பரசு நாட் 7. இவன் டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? ஹோட்டல் ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கா? ரஸ்கு மண்டை. ஓ நான் சொல்ல இவர்தான். நான் தான் அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட். ஷமு, நான் சொன்னல பெரிய டிடெக்டிவ் ஏஜென்ட் இவர்தான். அது இதுவா? என்ன பாக்குறேன்? அவர் இல்லையா? எவர்? பார்த்தா டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி தெரியலையே. இது காமெடி பீஸ் ஆட்டம் இருக்கு. ஓ, அவருக்கு பதில் இவர். இவருக்கு நிகர் எதுவுமே இல்லை. நீங்க சொல்லுங்க. நான் மஃப்டியில இருக்கேன். ஏன் யூனிஃபார்ம்க்கு வாடகை கொடுக்கலையோ? கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? இத பாரு, நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா A to Z அலசிடுவேன். ஏன் நல்லா துணி துவைப்பேலோ?
நான் ஒரு விஷயத்தை அத அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு எடுத்துருவேன். தச்சு வேலை கூட பாப்பேலா? சார் சார் இங்க பாருங்க இவதான் என் ஒய்ஃப். என் மேல இருக்க சந்தேகம் கொஞ்சம் கூட தீர்ந்த பாடல. தயவு செஞ்சு உண்மை எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுடுங்க ப்ளீஸ். இத பாருங்க, நான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டேங்கிறதுக்காக உண்மைக்கு புறம்பா நான் எதுவும் செய்ய மாட்டேன். பஞ்ச டைலாக் கண்டவெல்லாம் சொல்றான். நீங்களும் சொல்லுங்க. மிஸ்டர் சீனிவாசன், நீங்க ஒரு கிரிமினல். பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் எங்களுக்கு எப்பவே தெரியுமே. இதுக்கு யூனிஃபார்ம் அன்யூனிஃபார்ம்னு பில்டப் வேற. நீங்க பக்காவா பிளான் பண்ணி ஊர்மிளாவை கொலை பண்ணிருக்கீங்க. அந்த ஊர்ல பக்கம் நியூஸ் வந்துட்டியா? சொல்றா சொல்லு. அவகிட்ட எவ்வளவு பணம் வாங்குன சொல்லு. ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். உனக்கு ரெஸ்பெக்ட் தானடா வேணும்? குடுக்குறேன்டா குடுக்குறேன். இதுக்குதான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். இந்த பாரு, இந்த வாய் உண்மையை மட்டும் தான் பேசும். பெரிய ஹரிச்சந்திரன் இவரு. இது போய் போய் சொல்லிட்டு மண்டபல அப்படியே போடா ரஸ்க் மண்டையா. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இருக்கோம். நீங்க இங்க வாங்க. வாங்க. வாடா பாப்பா வாடா. வாடா. அண்ணா தொட்டி கீழே வைங்க. நீங்க வாங்க எப்படி? அண்ணா அவர்தான் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாரே. ஆமா புட்டு வித்திருப்பான். உண்மையை சொன்னா உங்களுக்கு பத்திட்டு வருதோ? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஷமு நீயுமா பழமொழி. நீங்க வாங்க. இப்படி வாங்க. சொல்லுங்க. இத பாருமா, ஊர்மிளாவோட கொலையில உன் கணவருக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா